ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல். இன்றைக்கி ஒரு சூப்பரான குக்கிங் வீடியோ, அதோட ஷாப்பிங் வீடியோ. அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா சூப்பரான ஒரு நம்ம கிச்சன் வேர்லாம் இருக்கு இல்லையா, அந்த வீடியோஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோஸ்லாம் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தோசையும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான தோசை, நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே ஹாட் பேக் தாங்க, நம்ம கிச்சன் ஐட்டம்ஸ் தான் ஃபுல்லாகவே பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்புறம் குக்கிங் வீடியோ முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கண்டினியூஷன் இருக்குது, அதையும் பார்த்துட்டு உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஐட்டம் தாங்க செய்ய போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் மெத்தடு. ஆனால் இந்த கீரையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. நானுமே ஃபஸ்ட்டு தெரியாது எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ரிலேஷன் வீட்டில் செஞ்சு கொடுத்தாங்க இந்த தோசை. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மாதிரி நம்ம எங்கேயாவது சாப்பிட்டா தானேங்க நம்மளுக்கு தெரியும். புதுசாக நம்ம ரிஸ்க் எடுத்து செய்ய மாட்டோம், யாரும் குழந்தைங்களுக்கும் கொடுக்க பயப்படுவோம். இது மாதிரி நம்ம எங்கேயாவது தெரிஞ்சவங்க, நம்ம சொந்தக்காரவங்க, அந்த மாதிரி யார் வீட்டுக்காவது போகும்போது அவங்க செஞ்சு கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டு பார்த்துட்டு நமக்கு பிடிச்சிருக்கும், குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் இல்லையா. அந்த மாதிரி தான் இந்த முடக்கத்தான் கீரையும் அப்படி தான். எங்கள் ரிலேஷன் வீட்டில் சாப்பிட்டேன் தோசை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது கேட்டிங்கன்னா இந்த நம்ம கால் வலி, பேக் பெயின், அப்புறம் பாடி பெயின்லாம் இருக்கு இல்லையா, அந்த டைமில் இந்த கீரை இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப வேலையும் கிடையாதுங்க, சிம்பிள் மெத்தடு தாங்க. இந்த கீரை இருக்கு இல்லையா, அதை வாங்கிட்டு காம்பெலாம் இல்லாமல் கிள்ளி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணி அதில் இஞ்சி ஒரு துண்டு சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம தோசை சுட போகிறோம் பார்த்தீங்களா. இப்போ நம்ம 4 தோசை செய்கிறோன்னாக்கா இதில் 2 தோசை முடக்கத்தான் கீரை தோசை, ப்ளைன் தோசை 2 அப்படி கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், கசப்பு எதுவுமே இருக்காதுங்க. நார்மலாக நம்ம எப்படி சாப்பிட்ற தோசை இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா உடம்புக்கு நல்லது. குழந்தைங்களுக்கு தனியாக இந்த கீரை செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி தோசையோடலாம் செஞ்சு கொடுத்துட்டிங்க வச்சுக்கோங்களேன், நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இப்போ நான் இப்போ ஒரு 4 தோசை போட போனால் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு மிச்சம் அப்படியே டப்பாவில் போட்டு மூடி வச்சிடலாம். நீங்கள் அடுத்த நாள் செய்யும்போதோ இல்லை 2-3 நாள் கழிச்சு செய்யும்போதோ யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. மாவில் கலந்துட்டு நம்ம நார்மல் தோசை போடுறோம் பார்த்திங்களா, அதே மாதிரி போட்டால் போதுங்க. இது கூட நீங்கள் தேங்காய் சட்னி இல்லை வெங்காய சட்னி எல்லாத்துக்கூடவே நல்லாயிருக்கும். சாம்பார், குருமா குழம்பு எல்லாத்துக்கூடவும் சூப்பராக இருக்குங்க. இதை நான் வெறும் கீரை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். மாவில் கலந்தது போக மிச்சம். இது நாளைக்கோ இல்லை 2 நாள் கழிச்சோ நம்ம செஞ்சுக்கலாம். நீங்கள் 2 நாள் கழிச்சு செய்ய போகிறீங்கன்னா ஃப்ரீசரில் வச்சுட்டா கூட அப்படியே இருக்கும், கெட்டு போகாது. இல்லை நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே வச்சா கூட ஒன்றுமே ஆகாதுங்க, அப்படியே தான் இருக்கும். ஒரு வாரம் வரைக்கும் ஒன்றும் ஆகாது. தோசை பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு, நம்ம நார்மல் தோசை எப்படி இருக்குமோ அதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி எடுத்துகிட்டு அவ்வளோதான். நார்மலாக எப்படி நமக்கு தோசை போடுறோமோ அதே மாதிரி போட்டு எடுத்திங்கன்னா போதும். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நான் என்ன சட்னி அரைச்சேன்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை சட்னிங்க. வேர்க்கடலை கூட எப்படின்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, அப்புறம் வேர்க்கடலை எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து பெருங்காயம் தாளித்து எடுத்துட்டேங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஹெல்த்தியான தோசையும் அந்த சட்னியும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க காம்பினேஷன். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் வேர்க்கடலை, பச்சை மிளகா எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை கடுகு உளுத்தம் பருப்பு பெருங்காயம் தாளிச்சிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த காம்பினேஷனில். செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சட்னியுமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நீங்கள் அந்த சட்னி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இதே தோசையை மறக்காமல் நிச்சயமாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கசப்பே இருக்காது, நல்லாயிருக்கும். ஹெல்த்தியான தோசையும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. இன்றைக்கி நான் வெறும் கிச்சன் ஐட்டம்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்கள் கூட. இதெல்லாம் துபாய், அபுதாபியில் எடுத்தது தான். இதுவும் உங்களுக்காக எப்படி இருக்குன்றதுக்காக தான் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, உங்களுக்கும் பிடிக்கும்னு நினச்சி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிச்சயமாக எப்படி இருக்குன்றதையும் சொல்லுங்கள். புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா குக்கிங் வீடியோஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஷாப்பிங் வீடியோஸ், நான் வெக்கேஷன் போகும்போது எடுத்த வீடியோஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். எங்கள் ஊரில் திருவிழா வந்துச்சு, கோயில் திருவிழா, அந்த வீடியோஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே பார்த்துட்டு மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. இதெல்லாமே கிச்சன் ஐட்டம்ஸ் தாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஃபுட் சர்வ் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான். பார்த்துட்டு மறக்காமல் எப்படியும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருக்கான்றதையும். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ.